வணக்கங்க. நம்ம சிம்மன் காட்டில் இன்றைக்கி தோட்டத்தில் அறுவடை வீடியோ பார்க்கலாங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? சீத்தாப்பழங்க. இது ராமர் சீத்தான்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரெகுலர் சீத்தாப்பழத்தோடு இது நல்லா சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா தித்திப்பாக இருக்குங்க. ஒரு பழம் சாப்பிட்டோம்னா அதுக்கு மேலே மீல்ஸே தேவைப்படாதுங்க. நமக்கே அப்படியே தித்திப்பாக திகட்டுற மாதிரி ஆயிருங்க. ஒரு அரை பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. இது நாங்கள் சாப்பிட்டு கொட்டையை போட்டது தாங்க, அப்படியே முளைச்சி வந்தது தான். பயங்கரமான டேஸ்ட்டுங்க. ஒரு 5 வருஷமாக எங்களுக்கு பழங்கள் கொடுத்துட்ருக்கு. எங்கள் பாப்பாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். பப்பாளி இருக்குங்க. நம்ம தொட்டிக்கு பக்கத்தாலேயே ஒரு குட்டை மரம் இருக்குதுங்க. இது நல்லா விதை இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழம் நல்லா பெருசாக இருக்குங்க. காய் அதிகமாக இல்லைங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த மரமெல்லாம் நாங்கள் நட்டது இல்லைங்க, சாப்பிட்டு போடுற விதையிலேருந்து அதுவாக முளைச்சது தாங்க. இந்த காயும் சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன பழமாக தான் இருக்குங்க, ஆனால் அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. வாங்க அடுத்த பழம் பொறிக்க போகலாங்க. என்ன பழம்னு நினைக்கிறீங்க? கொழுமிச்சிம்பழம்னு நினைப்பீங்க. நானும் அப்படி நினச்சிட்டு தாங்க வாங்கிட்டு வந்து நட்டேன் ஆசாசியாக. கடைசியில் பார்த்தா இது கொழுமிச்சிங்காய் இல்லைங்க, நார்த்தங்காய்ங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. லெமன் மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். லெமனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவேங்க. ஒரு படி ரைஸுக்கு ஒரு பழம் இருந்தால் போதுங்க. அப்படியே நம்ம சாத்துக்குடி மரம் பக்கம் போனோங்க. எல்லாமே சின்ன சின்ன பழமாக இருந்ததுங்க. இன்னும் பழுக்கில் எல்லாம் பிஞ்சாக இருந்ததுங்க. 2 மரம் கொண்டு வந்து நட்டேங்க. இது 3 வருஷம் கழித்து தான் காயே பிடிச்சதுங்க. இப்போ இந்த 2 வருஷமாக நல்லா காய்ச்சிட்ருக்குதுங்க. நானும் ஏதோ ஒரு பழமாவது இருக்குமான்னு தேடி தேடி பார்த்துங்க. எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பொறிச்சேங்க. இன்னும் இந்த பழமெல்லாம் பழுக்கிறதுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் 1 வாரம் 10 நாள் ஆயிருங்க. அப்படியே நம்ம முருங்கை மரத்தை பார்த்தோங்க. அது காற்றுக்கு முறிஞ்சு போனதுங்க. நல்லா கொழுந்து கீரையாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. சரி அப்படியே முருங்கை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, முருங்கை தலை ஒடிச்சிக்கலான்ட்டு அதையும் அப்படியே பொரிச்சிட்டேங்க. முத்துன கீரையாக இருந்தால் கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க, பாப்பாலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொழுந்து கீரையாக பார்த்து ஒடிச்சிட்டேங்க. எது இருக்கோ இல்லையா, சமையலுக்கு ரொம்ப முக்கியம் கருவேப்பிலைங்க. அதனால் மனம் கருவேப்பிலையெல்லாம் கிள்ளிட்டு அப்படிங்க அப்படியே சுற்றி முற்றியும் பார்த்துங்க வேறு என்ன கிடைக்குதுன்னு. சுண்டைக்காய் இருந்ததுங்க. சுண்டைக்காய் செடி ஒரே ஒரு செடி தான் இருந்ததுங்க. அது குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் அதையும் பொரிச்சிட்டேங்க. இது எங்களோட அறுவடை இல்லைங்க, இயற்கையின் கொடை. நம்ம இயற்கைக்கு எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அது நமக்கு திருப்பி அள்ளி அள்ளி கொடுக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க.